மண்டுவ முனிவுக்கு வந்து சாப விமோசனம் கொடுக்கறதுக்காக தான் நம்ம இறைவன் வந்து அங்கேருந்து வர்றாரு. அப்போ வரும்பொழுது பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கக்கூடிய நவீன வசதிகள் எல்லாம் கிடையாது. அது சித்திரை மாதம் என்பதனால பயங்கரமான வெப்பம் இருக்கக்கூடிய இது. அப்போ அந்த இறைவனை தாங்கி வரக்கூடிய சீர்பாதங்கள் எல்லாம் அவருடைய பாதம் குளிரபடி, அதே மாதிரி நம்மளுடைய அழகரினுடைய விக்கிரகம் குளிரும்படி ஏற்படுத்தப்பட்டது தான் அந்த வந்து தோப்பரை தாங்கி தண்ணீர் பீச்சு அடிக்கிறது. அப்படி வந்து நம்ம தண்ணீர் பீச்சு அடிக்கும் பொழுது அந்த இறைவனுடைய மனமும் குளிரும், அதே போல அந்த இறைவனை தூக்கி வர்ற சீர்பாதத்தினுடைய பாதமும் குளிர்ந்து அந்த எல்லோரும் சந்தோஷமாக அந்த இறைவன் வந்து ஆற்றுக்கு வந்து சேருவார். எப்படி அந்த இறைவன் வந்து மகிழ்ச்சி அடைகிறாரோ அதுபோல அந்த ஆண்டு முழுவதும் மக்கள் மகிழ்ச்சி அடைவார்கள் என்பதற்காகவே இந்த ஒவ்வொரு தண்ணீர் பீச்சு சாமியாடிகளும் அந்த தோப்பரையை தூக்கி அந்த இறைவனுடைய பாதத்தையும் அதற்கடுத்து அந்த சாமியை தூக்கக்கூடிய அந்த சீர்பாதத்தினுடைய பாதத்தையும் வந்து குளிர்விக்கிறார்கள். அதோடு அங்கு வரக்கூடிய மக்களுடைய மனங்களையும் அவருக்கு நீங்க தண்ணி பட்டுச்சுன்னா தீராத நோயெல்லாம் தீரும். அந்த விஷ்ணு கையில சக்கரம், இந்த விஷ்ணு கையில கேமரா.